ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க இடம் வந்து அஞ்சாலி கடவு. இங்கே வந்து நேற்றைக்கு மழையில் வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் சரியான வெள்ளம். இங்கே வெள்ளம் வெள்ளம் இதை விட அதிகம் ஆகுமா கம்மி ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே உள்ள ஆள் இவர்கிட்ட நம்ம இதை பற்றி கேட்போம். நேற்றைக்கு இன்னைக்கு பெஞ்ச மழையில சரியான வெள்ளம். ஆ. நாளைக்கு இன்னும் கூட வாய்ப்பு இருக்கு. ராத்திரி மழை பெஞ்சுன்னா கரையை கிடக்கும். அந்த அளவு நிலவரத்துல இருக்கு. உங்களுக்கு இங்கே வீடு பக்கம் தானேண்ணா? ஆமாம், பக்கம் தான். பக்கம்னா இந்த சுற்றுவட்டாரம் தானே? ஆமாம், அஞ்சலி கடவு தான். நிறைய வரும். இது இது வந்து நம்ம எந்த இது தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி வழி வாயு இது. சரி 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 சரி. உங்களுக்கு என்ன இப்போ பாதிப்பு இல்லை? பாதிப்பு இல்லை. ஆற்றோரம் இருக்கையோ கவனமாக தான் இருக்கணும். ராத்திரி கொண்டு ஆற்றோரம் ஏற வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த அதை அடிக்கலாம் போட்டு. ஆமாம், இது வந்து இப்போ இந்த மக்களுக்கு செயல்பாடு இருக்கா? இப்போ செயல்பாடு இல்லை. அது ஆற்றோ முன்னாடி இங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ செயல்பாடு. அது எதனால அது அப்படி ஆயிருக்கு? டேமேஜ் ஆகி இருக்கு. டேமேஜ் ஆனதுனால அப்படியே இருக்கு. இங்க உள்ள பஞ்சாயத்து கவர்மெண்ட் யாரும் சப்போர்ட் இல்லாததுனால தான் அப்படியே இருக்கு. ஏன் ஊர் மக்கள் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலையா? ஊர் மக்கள் இப்போ ஸ்டெப் எடுக்க மாதிரி இல்லை. ஸ்டெப் எடுத்தா சரி ஆகும். பஞ்சாயத்து நிர்வாகம் சரி இல்லாத கிடக்கு. இது ஆக்சுவலா வந்து இது யாரு யூஸ் பண்ணிட்டு இருந்தது? இதுக்கு ஓனர் பார்ட்டின்னு சொன்னா அவர் இறந்து போனார், ராமையன். அப்படியா? பழைய காலத்துல இருந்தே அவர் தான் இங்க இது. அப்புறம் அவருக்கு பேரமக்கா அப்படி மக்களுக்கு சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க. சரி சரி. ஆனா பஞ்சாயத்தும் யாரும் ஒன்றும் கவர்மெண்ட் கவனிக்கல. அது அப்படியே கிடக்கு. சரி, நம்ம இதை பற்றி பஞ்சாயத்தோட ஒன்று பேசி பார்ப்போமா? ஆமா, மக்கள் வந்து முன்னாடி எல்லாம் வந்து அதிகம் பேர் இங்க அஞ்சாலி கூலி தொழில்கள் அலங்கோடு போறது ரொம்ப இதா தான் இருக்கு. நல்ல ஒரு வாய்ப்பு. அது இப்போ போக முடியல. சரி சரி. குளத்துறை சுத்தி தான் வர வேண்டிய இருக்கு. உங்க பேர் என்ன? பேர் அனி. அனி. நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இங்க பிறந்ததே இங்க தான். பிறந்ததே இங்க? ஆமா, இங்க தான் வீடு. அடிக்கடி மழை வெள்ளம் வரதுனால இங்க இருந்து நாங்க இப்ப மாறி போனோம். சரி சரி சரி. சரியா? உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை வாட்டி உங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு? இந்த பாதிப்பு என்னன்னா வருஷத்துக்கு ஒருக்க பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கு. மழை பெஞ்ச ஆற்றுல தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. கவர்மெண்ட் சைடுல ஏதாவது? கவர்மெண்ட் சைடுல எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. அதனால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க இருந்து மாறி தண்ணி வரும்போம் இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகணுங்கி போட் வேணும். PK சுந்துகுமார் அவர்கள் தான் இதை பார்த்து ஒரு போட்டை வாங்கி எங்களுக்கு தந்திருக்கு. மழை காலத்துல அப்படி எமர்ஜென்சிக்கு தண்ணி வந்த இந்த போட்ல யாரையாவது கரையை கடந்துறானு. சரி 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 சரி. எல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து தேவையான அடி மளிகை பொருள் எதுவும் அது ஒண்ணு இதுவரை வந்ததும் கிடையாது. இங்க வரதே இல்லை. உங்களை நீங்களே காப்பாத்து? எங்களை நாங்களே காப்பாற்றுவோம். இதை பார்த்து தான் சமூக சேவர் PK சுந்துகுமார் அவர்கள் ஒரு போட்டை வாங்கி தந்தாரு. 2 நாளும் அதிகமா மழை பெய்தனால போட்டை கரையில தாங்க பத்திரமா பாதுகாத்து போட்டிருக்கோம். ஏதாவது தண்ணி ஏதாவது வந்தா பாதிப்பு வந்தா இதுல ஏறி கரையை கிடக்கிறது. சரிண்ணா, ஓகேண்ணா. அடுத்த ஆள் வந்து இவரை வந்து ஆற்று பக்கத்தில் இருக்காரு. உங்க பேரு? செந்தில். செந்தில். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆச்சு. இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கேன். சரி சரி. உங்களுக்கு இப்போ நேற்றுலேருந்து சரியான மழை வெள்ளம் இப்போ அதிகமாகிடுச்சு. எப்படி பாதிப்பு இருக்குமா? பாதிப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி? இதுக்கு முன்னாடி ஒரு 5 வாட்டி வந்து 5 வாட்டி வந்து. உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது? ஒன்றும் தர மாட்டேன். ஒன்றும் தர மாட்டேன். ஒன்றும் தர மாட்டேன். பின்ன வந்து திடீர்னுலாம் தண்ணி உள்ள வந்தாச்சுன்னா எப்படி? நீங்கள் முட்டாளோ ஜெலி கிடக்கும். கழுவனையும் நாங்கள் தான் கழுவணும். எல்லாம் நாங்கள் தான் செய்யணும். வெள்ளம் யாருன்னா அங்கே இந்த வெள்ளத்தில் ஏறி அப்புறம் போகணும். இப்போ அந்த ஆட்டு சைடில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம் தான். சரி, பார்த்துருங்க. எங்கள் சைட்லேருந்து ஏதாவது உதவ முடிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணலாம். சரி, ஓகே.